அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் வச்சு நல்ல ஒரு பால்ஸ் தான் செய்ய போகிறோம். பொட்டேட்டோ பால்ஸு சீஸ் வச்சு பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸு, நல்லாயிருக்கும். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம இப்படி நல்லா தோலை வந்து நல்லா சீவிடலாம். நீங்கள் நல்லா ஒரே சைஸாக உள்ள உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸு, சீஸ் வச்சு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. வாங்க இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. சும்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கேரட்டையும் நம்ம வந்து தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம பால்ஸுக்கு தேவையான மாதிரி சேஃபாக எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கலாம். வாங்க சீவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டையும் நல்லா தோல் எடுத்து நல்லா சீவி வச்சுருக்கோம். இப்போ தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாம். நல்லா பிணைஞ்சு இதை நல்லா வந்து நம்ம அலசிக்கணும். ஏன்னா இதில் இருக்கிற அந்த மாவு மாதிரி ஒரு தண்ணி வரும், அதெல்லாம் போயிட்டு நல்லா ஒரு 2 தடவை அலசிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து நல்லா அலசி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம். இந்த அளவு. இதை வந்து நீங்கள் சுரண்டியில் வச்சு கூட நீங்கள் அப்படி நம்ம தேங்காய் சிறுவோம்ல, அதில் வச்சு கூட நீங்கள் சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இதில் எடுத்துருக்கோம். பெருசாகவும் போடலாம், ஆனால் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதே கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் வந்து இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும் இந்த சோள மாவு. இந்த சோள மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம், போதும். அதிலே கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இது போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு வந்து நிறைய போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக போடணும். அவ்வளோதான். இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே தண்ணி விடும் நல்லா. இப்போ இதுக்கு காரத்துக்கு போட்டுக்கலாம். வந்து காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கரம் மசாலா, இதிலே சாட் மசாலா எல்லாமே இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். லைட்டாக மிளகாத்தூள், ஏன்னா நம்ம பெப்பர் தூளும் போட போகிறோம், ஒரு கலர் காண்டி தான் இது. பாருங்கள், பெப்பர் தூள்
அவ்வளோதான். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா தண்ணி வேணும்னா கொஞ்சமாக நம்ம தொளிச்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தொளிச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இதிலே தண்ணி விடுது பாருங்கள். நம்மளுக்கு இப்படி பிடிச்சா நல்லா பிடிக்க வரணும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இதில் நீங்கள் அரிசி மாவும் போட்டுக்கலாம், கடலை மாவு போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பம் எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். நீங்கள் கேரட் இதெல்லாம் சீவுற அந்த இதில் வச்சு கூட நீங்கள் சீவிக்கலாம். அப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். நம்ம இதே போல் எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டோம். இப்போ இதில் நம்ம சீஸ் வச்சுக்கலாம். இந்த முசரல்லா சீஸ் எல்லாத்துலேயும் நடுவால் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் மைதா மாவு போட்டுக்கலாம், அதில் கொஞ்சம் கலந்துக்கலாம் மைதா மாவு. நம்ம இன்றைக்கி எதுவும் போடலை, சோள மாவு மட்டும்தான் போட்டிருக்கோம். நாங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டோம். அது தண்ணி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக சோள மாவில் டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இது உருளைக்கிழங்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம இப்படி உருட்டி எடுத்துட்டோம்னா அது நல்லா சேஃபாக நின்றுடும். நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் வச்சுக்கலாம், மைதா மாவும் வச்சுக்கலாம். நம்ம மைதா மாவு வேணான்றதுக்காண்டி கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கோம். அவ்வளோதான். பிரெட் கிரம்ஸ் இருந்தால் அதில் கூட நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம அப்படி போடுறத விட இந்த மாதிரி மேலே கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிவிட்டு போட்டோம்னா நல்லா அது பிரிஞ்சு வராமல் நல்லா சேஃபாக இருக்கும். நல்லா உள்ளே நல்லா வெந்துடும். நீங்கள் சின்ன சைஸாக கூட போட்டுக்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணலைன்னா நீங்கள் அந்த நம்ம தேங்காய் சுரண்டியில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கூட வச்சு நீங்கள் சுரண்டிக்கலாம். இதிலே கொஞ்சம் பெருசு இருக்கும், அதில் சுரண்டிக்கலாம். நம்ம வடை, பச்சி, போண்டா இந்த மாதிரி செய்வோம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு இந்த மாதிரி போட்டாச்சு. சீஸ்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பொறுமையாக வேக வச்சு எடுப்போம். இதுக்கு நீங்கள் தக்காளி சாஸு, மயனஸு எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம எடுத்துடலாம். இது கோட்டிங் இல்லாமல் அப்படியே போட்டு பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம இது மேலே கோட்டிங் இல்லாமல் போட்டோம், ஆனால் கொஞ்சம் பிரிஞ்சு வருது சீஸ்லாம். பார்ப்போம், அது நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம மேலே கோட்டிங் போடாமல் போட்டோம், வராதுன்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, மசாலா நல்லா வந்துடுச்சு பாருங்கள், அழகாக இருக்குது. ஒரு சமயம் பிரிஞ்சு வந்துடும், அதனால நம்ம அதை போட்டாச்சு. ஆனால் பிரியல, நல்லா கரெக்டாக வருது. நீங்கள் அதை போடாமல் கூட போடலாம். அப்போ சிம்பிளான ரெசிபி,
பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கோட்டிங் போடாமல் இருக்கும், சீக்கிரம் வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம இன்றைக்கி அளவு கம்மியாக சீஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வச்ச சீஸ் உள்ளக்கா. ஆனால் நீங்கள் இந்த கோட்டிங் போடாதீங்க, போடாமே சூப்பராக வருது. நான் பயந்துட்டு எல்லாம் பிரிஞ்சிடுச்சுன்னா சீஸ் பூரா வெளியே வந்துடுமே அப்படின்னு நான் போட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் போடாமையே இது போல் அழகாக செய்யலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நோம்பு டைம்னால் காலை யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு கொஞ்சமாக செஞ்சுட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.